வணக்கம் நண்பர்களே. கருப்புசாமி அப்படின்னு சொன்னதுமே நமக்கு பக்தியோட சேர்ந்து பயமும் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சரியான தண்டனை கொடுக்கக்கூடியவரே இந்த கருப்புசாமி தான் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா கருப்புசாமி இரவுல குதிரை மேல கிராமங்களை வலம் வராரு அப்படின்னும், வரும்போது கால் சலங்கை ஒளியும் குதிரையினுடைய சத்தமும் கேட்கும் அப்படின்னு இன்னைக்கும் கிராம மக்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த கிராமத்துக்கு காவல் தெய்வமா எல்லையில நிற்கக்கூடியவர் அந்த கருப்பு தான். இன்னைக்கு கருப்பு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரொம்பவே வைரலா போய் நிறைய மக்களுக்கு தெரிந்தாலும் கூட, என்னைக்குமே நாம கூடிய கடவுள்ல முக்கியமான தெய்வமா இந்த காவல் தெய்வங்கள் இருக்குங்க. மற்ற தெய்வங்களை நாம என்னதான் கும்பிட்டாலும் கூட இந்த கருப்பு சாமியை ஏமாற்றவே முடியாது. தப்பு செஞ்சா தண்டனை உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்ற விதமாகத்தான் கருப்பு சாமியை பார்க்குறாங்க. சரி, இந்த கருப்பு சாமி அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உங்க ஊர்ல இப்படிப்பட்ட கருப்பு சாமி இருக்காரா? கருப்பு சாமிக்கு அப்படின்னு பல பெயர் இருக்கு. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை சாமிக்கு என்ன பேர்? கருத்துக்களை உங்க அந்த பெயரை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த கருப்பு சாமியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும், உங்களுக்கு ஏதாவது அனுபவ ரீதியான இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருப்பு சாமியினுடைய சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து ஜோதிட பலன்கள் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கருப்பு சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துற விதமா இருக்குங்க. அதாவது தமிழ்நாட்டில் வழிபடக்கூடிய 21 காவல் தெய்வங்கள்ல முதன்மையான காவல் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி தான். கருப்பண்ண சாமி அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. இவர் குடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்தவாறு இந்த கருப்பு சாமிக்கு பேர் இருக்குங்க. நம்ம தமிழகத்துல மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல கூட கருப்பு சாமியை வழிபாடு செய்யறாங்க வெவ்வேறு பெயர்ல. பொதுவா பெண் தெய்வங்களுடைய இடம் தான், நிறைய இடங்கள்ல பெண் தெய்வங்கள் தான் காவல் தெய்வமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, கேரளம், இலங்கை இது மாதிரியான இடங்கள்ல நிறைய கருப்பு சாமியினுடைய பெயர்கள் பிரபலமாயிருக்கு. 21 தெய்வங்கள் பற்றி பார்க்கும்போது முக்கியமா கருப்புசாமி வழிபாடு பாண்டிய நாடு கிராமங்கள்ல தான் பரவலா இருந்திருக்கு. கருப்புசாமி வழிபாட்டை சிறு தெய்வ வழிபாடு அப்படின்னு கூட சமய ஆய்வாளர்கள் சொல்றது உண்டுங்க. கருப்புசாமி எப்படி இருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நின்ற கோலத்துல, தலையில பெரிய தலப்பாகையோட, நெற்றியில திருமண் பூசி, அதோடு மிரட்டும் விழிகளோடு, முறுக்கிய மீசையோடு, ஓங்கிய கையில வீச்சருவாளோடு, மறு கையில கதை அப்படின்னு பாக்குறதுக்கே ரொம்ப கம்பீரமா நமக்கு காட்சி கொடுப்பாரு. கருப்புசாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்புசாமி, கருப்பாயி அப்படிங்கிற பேரெல்லாம் நம்ம தமிழகத்துல குழந்தைகளுக்கு சூட்டக்கூடியது சாதாரணமா இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். குறிப்பா காத்து கருப்பு இதனால அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு இருட்டுல போறோம் அப்படின்னா குதிகால பின்புறம் கரிய குலைத்து பூசி அனுப்பக்கூடிய பழக்கம் இருந்து வந்திருக்கு. இந்த வழக்கத்துல தான் கருப்பு அப்படிங்கிற சொல் பேயை உணர்த்தும் அப்படின்னும், கருப்பு என்னும் சொல்லுக்கு வறுமை, பஞ்சம் இந்த மாதிரியான பொருள்கள் உண்டு அப்படின்னும், ஒரு சில இடங்கள்ல 108 கருப்பு சாமிகள் இருக்கிறதாகவும், ஒரு சில இடங்கள்ல 1008 கருப்பு சாமி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் உண்டுங்க. கருப்பு சாமிக்கு நிறைய பேர் இருக்கு. அதுல அக்னி கருப்பு சாமி அப்படின்னும், நல்லி நகரம் முக்கூட்டு கருப்பு சாமி, வாத்தியார் தோட்டத்து கருப்பு சாமி, குள்ள கருப்பு சாமி, கள்ளக்குறிச்சி கருப்புசாமி, சங்கிலி கருப்புசாமி, காங்கேயம் சுண்டுவிரல் கருப்புசாமி, ஆலடி கருப்புசாமி, முப்புளி கருப்புசாமி, கருப்பண்ணார் சாமி, குலக்கருப்பன், கருப்பனார் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறத நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். நொண்டி கருப்பு, சங்கிலி கருப்பு அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறத இந்த கருப்புசாமிக்கு நம்ம பார்க்க முடியும். கருப்புசாமியுடைய உங்க ஊர்ல என்ன மாதிரியான பெயர் இருக்காரு அப்படிங்கிறத மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சரி, இந்த அழகர் கோவில் கருப்புசாமி அப்படிங்கிறது, அதாவது நம்ம ஒரு கதவுக்கு வழிபாடு செய்யக்கூடிய இந்த அழகர் கோவில் கருப்புசாமி, இது பற்றிய தகவல் நிறைய நம்மளுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு உருவத்தோட, முறுக்கு மீசையோட, கையில பெரிய அருவாள், வெள்ளை குதிரை பவனி அப்படின்னு தான் கருப்புசாமி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வழிபடக்கூடிய முறை அந்த ஊருக்கு ஊர் மாறுபட்டு தான் வருது. சங்கிலி கருப்பு, சின்ன கருப்பு, நொண்டி கருப்பு, ஒண்டி கருப்பு, மலையாள கருப்பு அப்படின்னு பல பெயர் வைத்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்.
சரி, இந்த காவல் தெய்வமான கருப்பு சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தெய்வங்கள்ல ஒன்று அப்படின்னு பார்த்தோம். கருப்பு சாமி காவல் தெய்வமாய் இருக்கக்கூடிய இடமே கேரளம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது அங்கிருந்து கருப்பு சாமி தமிழகம் வர காரணமானது மதுரை தான் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அதனாலதான் மற்ற மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்துல கருப்பு சாமிக்கு அதிகமான கோவில் இருக்கிறத பார்க்க முடியும். முக்கியமா மதுரை அழகர் கோவில காவல் காத்து கொண்டு இருக்கக்கூடியது மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக விற்று இருப்பது 18ஆம் படி கருப்புசாமி. இந்த பகுதியை சார்ந்த மக்கள் இந்த கருப்புசாமி மேல மிகுந்த பக்தி கொண்டு ரொம்பவே பயபக்தியோடு வணங்கி வர்றாங்க. அந்நியாயங்கள் செய்தால் கருப்புசாமி கேட்பார் அப்படிங்கிறதும் கருப்புசாமி மீது பயமும் அதிகரிக்கும். கேரள தேசத்தை ஆட்சி செய்த அரசன் ஒருவன் ஒரு முறை பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திருமலஞ்சேலை அப்படிங்கிற திவ்ய தேசமான அழகர் கோவில் வந்து அழகே உருவான கள்ளழகரை தரிசிக்கிறாங்க. அழகருடைய அழகை கண்ட அந்த அரசன் அதை உருவேற்றி தன்னுடைய தேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம் போடுறாங்க. நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற 18 கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகருடைய சக்தியை எடுத்து அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிடுறாங்க. 18 மந்திரவாதிகளும் மன்னர்களுடைய கட்டளையை நிறைவேற்ற அழகர்மலை வர்றதுக்கு தயாராகிறாங்க. குறிப்பா 18 மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தினுடைய காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறிய அவர்கள் முன்னே போறாங்க. அந்த காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர்மலை நோக்கி புறப்படுறாங்க. அனைவரும் அழகர் மலையை போய் அடைகிறாங்க. அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகருடைய அழகுல மயங்கி தன்னை மறந்து நின்று போனதா. ஆனா அழகருடைய அழகிய அந்த ஆபரணங்களை கண்டு மயங்கிய 18 மந்திரவாதிகளும் தன்னுடைய அந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்துல கருவறை நோக்கி போறாங்க. இவர்களுடைய கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர்கள்ல ஒருவர் ஊர்ல இருக்கக்கூடிய மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த 18 பேரையும் கொன்று களிமண்ணால படிகள்ல செதுக்கி உள்ள வைத்து படிக்கு ஒருவராக 18 படிகளும் 18 பெயரையும் புதைக்கிறாங்க. தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வம் கருப்புசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வரம் தந்து என்னையும் மலையையும் காவல் புரிவாய் அப்படின்னு சொல்லி அருள் புரிந்தாராம் கள்ளழகரான சுந்தர பெருமாள். அன்று முதல் காவல் தெய்வமான கருப்புசாமி இந்த மலையில தங்கி இருந்து அழகர் மலையை இன்னைக்கு வரைக்கும் காத்து வர்றதாவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. 18 பேரோடு வந்த தெய்வமாகறதால 18 படியின் மீத நின்று காவல் தெய்வமாக காட்சி கொடுக்கிறாரு. ஒரு நாள் கோவில் பட்டருடைய கனவுல வந்து கருப்புசாமி திருமால் பள்ளி கொண்டு திருவாயிலையும் மலையையும் காப்பேன், திருமாலுடைய அர்த்தஜாம பூஜை பிரார்த்தனைகளை தனக்கு படைக்குமாறு வேண்ட அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படக்கூடிய அர்த்தஜாம பூஜை பிரசாதங்கள் 18ஆம் படி கருப்புசாமிக்கும் படைக்கப்படுது. அழகர்மலை முன்பு அமைந்திருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்புசாமி கோவில்ல சுவாமி விக்கிரகம் எதுவும் கிடையாது. பூட்டப்பட்ட பெரிய கதவுக்கு மட்டுமே பூஜைகள் நடத்தப்படுது. பூட்டப்பட்ட அறைக்குள்ள 18 படிகளும் பெரியதும் சிறியதுமாக ஏராளமான அரிவாள், வேல்கம்பு, ஈட்டி போன்ற ஆயுதங்களும் கருப்புசாமியினுடைய ஆபரணங்கள் போன்றவை மட்டுமே வைக்கப்பட்டிருக்கும். இவைக்கு தினசரி பூஜை நடத்தப்படுறது வழக்கம். ஒவ்வொரு நாளும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவினுடைய சாவி 18ஆம் படி கருப்புசாமியின் முன்பு வச்சுட்டு போவாங்க. மறுநாள் காலை கோவில் திறக்கும் முன்பு பட்டர் கருப்புசாமி கிட்ட அனுமதி பெற்று சுவாமி அந்த சாவியை எடுத்துட்டு போய் கோவில் கதவை திறக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு நடைமுறையில இருக்கு. சித்திரை திருவிழாவுக்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையில இருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் 18ஆம் படி கருப்புசாமி முன்பு படித்து காட்டப்படும். கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்புசாமியே பாதுகாத்து வர்றார் அப்படிங்கிறது பல காலமா தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. இன்னைக்கும் 18ஆம் படி கருப்புசாமி சன்னதி அமைந்திருக்கிறது தான் அழகர் கோவிலினுடைய ராஜகோபுர வாசலா ஒரு காலத்துல இருந்ததாகவும் சொல்றாங்க. 18 மந்திரவாதிகளை கொன்று புதைக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றதால தீட்டுப்பட்டு தெய்வங்கள் வந்து செல்ல ஏற்ற பாதை கிடையாது என்பதால இந்த ராஜகோபுர வாசல் அடைக்கப்பட்டு அதற்கு பதிலாக
கோட்டை சுவரனுடைய ஒரு பகுதி உடைக்கப்பட்டு கோவிலுக்கு செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. வருடத்தினுடைய அனைத்து நாட்களுமே பூட்டி இருக்கக்கூடிய கருப்புசாமி சன்னதி கதவு ஆடி மாத பௌர்ணமியில நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுறது வழக்கம். கோவில்ல ராஜகோபுர கதவில் கருப்புசாமி குடியிருக்கிறதால இது தனி சன்னதியாக மாற்றப்பட்டிருக்கு. ஆனா பெருமாளினுடைய ஆயுதமான சக்கரத்தாழ்வார் மட்டும் இந்த ராஜகோபுர வாசல் வழியாக பிரம்மோற்சவத்தின் மீது மட்டுமே வந்து செல்லக்கூடியது நடக்குது அப்படின்னு சொல்லலாம். கள்ளழகருக்கு காவல் புரியக்கூடிய கருப்புசாமியை மக்கள் தங்களுடைய குல தெய்வமாக வழிபட்டு வர்றாங்க. இன்னைக்கும் கருப்புசாமி 18ஆம் படி கருப்புசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்படுது. கருப்புசாமி கிட்ட முறையிட்டா நிச்சயம் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அழகர் கோவில்ல காவல் தெய்வமாக நின்று கருப்புசாமி பின்னால மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னருக்கு காவல் தெய்வமாக இருந்து வந்திருக்காரு. பிறகு படிப்படியாக தமிழகத்தினுடைய பிற பகுதிகளிலும் கருப்புசாமி வழிபாடு பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கருப்புசாமி பற்றிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிசயமான தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.